போக்குவரத்து விதி மீறல்களுக்காக விதிக்கப்பட்ட அபராத தொகையை 300 கோடி ரூபாய் வரை செலுத்தப்படாமல் உள்ளதால் அதனை வசூலிக்க இனி அபராத தொகையை செலுத்தியிருந்தால்தான் வாகனங்களின் இன்சூரன்ஸை புதுப்பிக்க முடியும் என சென்னை மாநகர காவல்துறை அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை போக்குவரத்து மிகுந்த ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது. போக்குவரத்து போலீசாரும் புதிய திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட போக்குவரத்து நெரிசல் குறைந்தபாடில்லை. அங்கங்கே போக்குவரத்து போலீசார் இதற்காக பணிகள் அமைக்கப்பட்டு இந்த போக்குவரத்தை முறைப்படுத்தி வருகிறார்கள். அதே போல போக்குவரத்து விதிகளை முறையாக பின்பற்றுகிற எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதற்காக ஆங்கங்கே போக்குவரத்து போலீசார் அபராதங்களை விதித்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் கேமராக்கள் மூலமாக இந்த விதிமுறைகள் ஈடுபடுவதை கண்டறிந்து அவர்களுக்கும் ஆன்லைன் மூலமாகவும் இந்த அபராதங்கள் விதிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அபராதங்கள் விதிக்கப்பட்டாலும் பலர் இன்னும் பல ஆண்டுகளாக அந்த அபராத தொகையை கட்டாமல் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சுமார் 350 கோடி ரூபாய் வரை அபராத தொகை நிலுவையில் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பல நடைமுறைகளை கொண்டு வந்தாலும் கூட இந்த அபராத தொகை செலுத்தப்படாமல் இருப்பதாகவும் இந்த நிலையை போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே அதாவது ஏசி அலுவலகங்கள்ல கண்ட்ரோல் ரூம் மாரி கட்டுப்பாட்டு அறை மாரி வைத்து இந்த நிலுவைத் தொகை இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.